எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க எல்லாமே நான் வெறும் ஒரு நடப்பணமா தான் மச்சான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை இப்ப பார்த்த பிறகுதான் என் உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நான் தான் இருக்கல பூமிகா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அழுது பூமிகா, அழுது. சரி, தேவிகா எப்படி இருக்கா? அத்தை ராத்தாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் உங்க நினைப்பாவே தான் இருக்காங்க. சரி, நீங்க 2 பேரும் எதுக்கு ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? ஜோதிகாக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் நாங்க 2 பேரும் ஹாஸ்பிடலுக்கு வந்தோம். என்ன ஜோதிகாக்கு என்னாச்சு? அதே கேக்குறீங்க மச்சான். ஜோதிகா கோவிலா உங்களுக்காகவும் சர்வீஸ்க்காகவும் வேண்டிட்டு இருக்கா. விரதம் இருக்கா, அதுக்காக தீ மிதிச்சா. அதனால அவ உடல் நலம் பாதிச்சிருச்சு. அதனாலதான் இங்க வந்தோம். எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்க. இங்க பாரு ஜோதிகா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. எதுக்கு தேவையில்லாம உடம்ப வீணாக்கிக்கிற? இங்க பாரு, நீ தைரியமா இரு ஜோதிகா. எல்லாமே இனிமே நல்லபடியா முடியும், சரியா? சரிக்கா. அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காராம். உயிருக்கு கொஞ்சம் போராடிக்கிட்டு இருக்காராம். அவரை காப்பாத்துறதுக்காக தான் டாக்டர்ஸ் இங்க வர சொல்லிருக்காங்க. ஜெயிலர் தான் என்ன ஸ்பெஷல் பெர்மிஷன்ல அனுப்பி வச்சிருக்காரு. ஒருத்தர் லாரில ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. நான் தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ண சொல்லிருந்தேன். பரவாயில்ல பூமிகா, பாரு நீ ஆம்புலன்ஸை கூப்பிட்டு உதவி பண்ணிருக்க. நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நம்ம சந்திக்கிற இடம் இப்படியா இருக்கணும்? இங்க பாரு, நீ எதுக்கும் வருத்தப்படாத, சரியாயிடும். எப்படியோ நான் உன்னை பார்த்துட்டேன்ல, எனக்கு அது போதும். சரி, நான் போய் பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரேன். டாக்டர், டைம் ஆயிடுச்சு. பேஷண்ட் இங்க பாரு, எதையும் தாங்குற இதயத்தோட நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும். வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. வீணா உடம்ப போட்டு வருத்திக்காம பாத்துக்கோ. நீ பத்திரமா இரு. மச்சான், நீங்க வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். இல்ல வேண்டாம், நீ ஜோதிகா கூப்பிட்டு கிளம்பு. நான் போய் பேஷண்ட பார்த்துட்டு போறேன். தைரியமா இரு. அக்கா, அழாதக்கா. அக்கா, மாமா வந்துருவாருக்கா. அக்கா, அக்கா அழாத. வா. அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே.
என்ன டாக்டர் இது? முகம்லாம் மூடி இருக்கு, யாருன்னே தெரியல. இவர் யாருன்னு எங்களுக்கே தெரியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா டாக்டர், ஆக்சிடென்ட் ஆயிட்டாருன்னு ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தாங்க. முகமெல்லாம் சிராய்ப்பும் காயமுமா இருந்துச்சு. ஹார்ட் பீட் விட்டு விட்டு அப்நார்மலா இருந்துச்சு. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனா முடியல. அதனால தான் உங்களை வர வச்சோம். மேடம், சொல்லுங்க சார். லாரியில் அடிபட்டதா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களே, அவர் எந்த வார்டில் இருக்காரு? இங்க தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். சரிங்க. அக்கா, நல்ல வேலைக்கா. எனக்கு உடம்பு சரியில்லாம போனதும் ஒரு வகையில நல்லதா போச்சு. நம்ம ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தானே மதன் மாமா பார்க்க முடிஞ்சது. அழாதீங்கக்கா. நம்ம மதன் மச்சானை இங்க எப்படி பார்க்கணும்னு இருந்திருக்கு. இல்லைன்னா நம்ம மதன் மச்சானை நினைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்போமா? அண்ணே, என்னன்னு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? அண்ணே, எனக்கு உங்களை விட்ட வேற யாருன்னு இருக்கா? ராதிகாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற சமயத்துல இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்திட்டீங்களே, நான் என்னென்ன பண்றது? அந்த பூமிகா குடும்பம் உங்களை கொலை பண்றதுக்காக ஆக்சிடென்ட்ல சிக்க வச்சுட்டாங்களா? நான் வெளியில போறப்பெல்லாம் என்ன பார்த்து போன்னு சொல்லுவீங்களே, அண்ணே, கடைசியில நீங்களே ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டீங்களே. அண்ணே, என்ன அனாதையை விட்டு மட்டும் போயிடாதீங்க. எனக்கு நீங்க தானே இருக்கீங்க. ஐயோ கடவுளே. மேடம், டேப்லெட் கொண்டு வந்திருக்கேன், போட்டுக்கோங்க. இந்தாங்க. சிஸ்டர். எஸ் மேம். இப்போ டாக்டர் மதன் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்காருல்ல? ஆமா. அந்த ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது இன்னும் 3-4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படிதான் டாக்டர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. ஓ சரி, தேங்க்யூ. ஓகே மேம். தேங்க்ஸ். கடவுளே, காப்பாத்துப்பா.
வந்து எந்த நேரத்துல எப்படி எது செய்வாருன்னு யாருக்குமே தெரியாது. நமக்குன்னு இருக்கிறது எங்கேயும் போயிடாது. கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இப்ப கூட நம்ம மதன் மச்சான பார்க்கணும்னு நினைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலையே. ஆனா பாத்தியா, நம்ம மச்சான பார்த்தோம்ல. அதே மாதிரி சர்வேஷும் கண்டிப்பா உனக்கு கிடைப்பாரு. அதை யாராலையும் தடுக்க முடியாதுடா, யாராலையும் மாத்தவும் முடியாது, மாத்த முடியாது. பூமிகா, உனக்கு கொழுக்கட்டை செய்ய தெரியுமா? ஏன் மச்சான்? இல்ல, எனக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும், அதான். ஏன் மச்சான் இவ்ளோ பலகாரம் பண்ணி வச்சிருக்கேன், கொழுக்கட்டை கேக்குறீங்க? சின்ன வயசுல இருந்தே கொழுக்கட்டைனா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், அதான் செய்ய தெரியுமான்னு கேட்டேன். ஜோதிகா, ஜோதிகா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுடா. என்னன்னு சொல்லுங்கக்கா. ஹெல்ப் பண்றியா? பண்றேன்க்கா, முதல்ல என்னன்னு சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் நீ ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்க முடியுமா? சொல்லுடா, தனியா இருப்பியா? ஏன்க்கா? இல்ல, மதன் மச்சானுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்டா. நான் வீட்டுக்கு போயிட்டு இதோ டக்குன்னு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அவரு கொழுக்கட்டைனா ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிடுவாருடா. எப்படியும் ட்ரீட்மெண்ட் முடியறதுக்கு 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்கல்ல. அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிட்டு அதை செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன்டா. நீ நீ பத்திரமா இருப்பல்ல? ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கியா? இங்க பாரு, நான் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போறேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. ஏதாவது முக்கியமான விஷயம்னா இங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? என்னக்கா நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு மாமாக்கு கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வாங்க, சரியா? சரிடா, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன். சரி. ఆ రోజు ஜோதிகாவோட ஹஸ்பண்ட் அவ வீட்டு வாசல் வரைக்கும் வந்து மிஸ் ஆயிட்டாரே, அவர் மறுபடியும் வந்திருப்பாரா கிடைச்சிருப்பாரான்னு ஜோதிகாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஸ்விட்ச் ஆஃபா? எனக்கு மடி மேல தலை வச்சு படுக்கணும் போல இருக்கு. அப்படி ஒரு பொழுது கிடைக்கணும்னு தானே நான் தவம் இருந்தேன். வாங்க.
அரைச்சிட்டீங்களா? பால் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு ரெடி ஐயோ ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. நீ முடிச்சிட்டியா இல்லையா? இல்ல இதோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இதுலயே ஹெல்ப் பண்ணுங்கம்மா. அந்த வரேன். ச்சே, ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இரு சீக்கிரம் பண்ணிடலாம். சீக்கிரம் முடிச்சிருங்க. இதை சாப்பிட்டு மச்சான் ரொம்ப சந்தோஷப்பட போறாரு. கண்டிப்பா சீக்கிரம் பண்ணு. ஆ. பூமிகாக்கு கால் பண்ணு. அம்மா, ராதிகா ஃபோன் பண்றா. என்னன்னு நீங்க கேளு. கொஞ்சம் பண்ணிட்டே இருங்க. நான் பேசிட்டு நான் வரேன். பாத்துக்கிறேன். நீ போய் பேசிட்டு வா. என்னன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லு ராதிகா. நான் பூமிகா தான் பேசுறேன். சொல்லு. ஒன்னும் இல்லக்கா, ஜோதிகா கிட்ட அவ ஹஸ்பண்ட் மிஸ் ஆயிட்டாரு, கிடைச்சிட்டாரான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். ஜோதிகா உங்க பக்கத்துல இருந்தா ஃபோன் கொடுங்கக்கா. இல்லடா, ஜோதிகா இப்போ ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்ல இருக்கா. ஹாஸ்பிட்டல்லையா? ஏன்க்கா, என்னாச்சு அவளுக்கு? அது ஏன் கேக்குற? சர்வேஷ் ஜோதிகா கையில பிடிபடுறது விடுபடுறதுமா இருக்காரா. அதனால ஜோதிகாக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சு. சரியா சாப்பிடாம தூங்காம உடல்நல பாதிக்கப்பட்டுருச்சுடா. சர்வேஷ் தங்கிட்ட வரணும்னு அம்மன் கோயில்ல வேண்டுனா விரதம் இருந்தா தீ மிதிச்சா. மனசே நொறுங்கி போயிட்டாடா. நான் தான் அவளை வற்புறுத்தி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? அவங்க அட்மிட் ஆயிட்டு பெட் ரெஸ்ட்ல இருக்க சொன்னாங்கடா. எனக்கு இப்ப உடனே ஜோதிகாவை பார்த்து பேசணும் போல இருக்குக்கா. ஜோதிகா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லுங்க. அதுவா, தாஜ் ஹாஸ்பிட்டல் தெரியும்ல, அங்கதான். தாஜ் ஹாஸ்பிட்டலா? சரிக்கா, இப்ப நான் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன். கண்டிப்பா வா. நீ வந்து ஜோதிகா கிட்ட பேசினாலாவது அவ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரிக்கா, நான் போனை வைக்கிறேன். அம்மா, நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணுங்க. ஜோதிகா 2 நாள் அங்க தங்கணுமே, அவ திங்ஸ் எதுவுமே பேக் பண்ணல. நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு சரி வந்துடுறேன். பேக் பண்ணு. என்னடா? வா. செல்ல குட்டி, இப்ப எங்க போறோம் தெரியுமா? அப்பாவை பார்க்க போறேன்டா. அப்பா பூமிகா, போறோம். சீக்கிரம் போலாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச தான் கிளம்பிட போறாரு. வா போலாம். அப்பா பார்க்க போலாமா? கிரேட் டாக்டர். இதய நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுல நீங்க சிகரத்தை தொட்டுட்டீங்க. உயிருக்கு போராடுற பேஷண்ட்டை காப்பாத்துறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தான் சார். இது உண்மை சார், வெறும் புகழ்ச்சியாக சொல்லல. டாக்டர், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க டாக்டர். இந்த பேஷண்ட் குணமான உடனே இவரோட முழு ஃபேஸையும் போட்டோ எடுத்து ஜெயில் சூப்பரண்டென்ட்டுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. நான் இவரை பார்க்கணும். ஓகே டாக்டர், கண்டிப்பா பண்றோம். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். மற்ற ப்ரொசீஜர் Okay, பார்த்துக்கலாம். thank you. நான் வரேன். வாங்க போலாம். எங்க அண்ணனை காப்பாத்து.
சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்புறம் எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும். அங்கிள் பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வியும் கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா. சிரிக்கிறதா?